காலத்துக்கு முன்னாடி கண்ணன்னு ஒரு நல்லவர் இருந்தார். அவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பார். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவருக்கு ரொம்ப மரியாதை தருவாங்க. அவருக்கு மொத்தமாக 3 பசங்க இருந்தாங்க. மூத்த பையன் பேர் ராமு. அவன் ஒரு ஸ்வீட் பிரியர். எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருப்பான். 2வது அண்ணன் பேர் சோமு. அவர் நைட்டு மட்டும் இல்லாமல் காலையில் மத்தியானம்னு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பார். கடைசி பையன் பேர் சீனு. மற்ற அண்ணன் மாதிரி இல்லாமல் அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர். தோட்ட வேலையெல்லாம் செய்யறது, பறவைங்களோட விளையாடுறதுன்னு அவர் சந்தோஷமாகவே இருந்தார். நாட்களும் கடந்து போச்சு. கண்ணனுக்கும் வயசாகிட்டே போச்சு. அவரால் முன்னாடி மாதிரி எல்லாத்தையும் கவனிக்க முடியல. அவர் தன்னோட பொறுப்பு எல்லாத்தையும் அவரோட பசங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணார். ஆனால் யாருக்கு கொடுக்கறதுன்னு அவருக்கு ரொம்ப குழப்பம் வந்துடுச்சு. அதுக்காக ஒரு பரீட்சை வைக்கலான்னு முடிவு பண்ணார். ஒரு நாள் அவர் அந்த 3 பேரையும் தன்னோட நிலத்துக்கு கூட்டிகிட்டு போனார். 3 பேரையும் தனித்தனியாக நிற்க சொன்னார். எனக்கோ வயசாகிட்டே போகுது. அதனால் என் பொறுப்புகள் எல்லாத்தையும் உங்களில் ஒருத்தருக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க போகிறேன். இதோ உங்கள் 3 பேர் முன்னாடியும் கோலமாவு இருக்குது. இந்த மாவை வச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஒரு ஷேப்பை வரைங்க. அந்த ஷேப்பில் நம்ம நிலத்தில் விளைஞ்ச கேரட்ஸை அதில் அடுக்குங்க. யார் ஷேப்பில் அதிகமான கேரட் இருக்குதோ அவர் தான் இந்த பரீட்சையில் ஜெயித்தவர். பசங்க எல்லாரும் கோலமாவை எடுத்துகிட்டு போய் அவங்க பிளேஸில் ஷேப் வரைய ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அவங்க முடித்ததும் ஒருத்தர்கிட்டையா போய் அவங்க வச்ச கேரட்ஸை எண்ணி பார்த்தாரு. மூத்த பையன் ராமு கிட்ட 2 கூடை நிறைய கேரட் வந்துச்சு. சோமு கிட்ட ஒரே ஒரு கூடை கேரட் தான் வந்துச்சு. 3வது பையன் சீனு கிட்ட 3 கூடை கேரட் வந்துச்சு. அப்போது கண்ணன் சீனு கிட்ட போய் இது என்ன ஷேப்புன்னு கேட்டார். அதுக்கு சீனு, அப்பா இந்த ஷேப்புக்கு பேர் தான்ப்பா ஸ்கொயர். அதாவது தமிழில் இதை சதுரம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கும்ப்பா. அந்த 4 பக்கமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும். அதே மாதிரி இதில் 4 கார்னர்ஸ் இருக்கும்பா. இந்த கார்னர்ஸ்லேருந்து இன்னொரு கார்னர்ஸ்க்கு கிராஸாக நம்ம கோடு வரைஞ்சோம்னா அதை நம்ம டயகனல்னு சொல்லுவோம்ப்பா. ஒரு ஸ்கொயரில் நம்ம 2 டயகனல்ஸ் மட்டும்தான்ப்பா வரைய முடியும். அது 2மே சரிசமமாக இருக்கும்பா. அண்ணனுங்க வரைஞ்ச சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் இந்த ஸ்கொயருக்குள்ளேயே வந்துடும். அதனால தான் அந்த ஸ்கொயரில் இருக்க கேரட்ஸ் அண்ணனுங்களோட ட்ரையாங்கிள் சர்க்கிளில் இருக்க கேரட்ஸை விட அதிகமாக இருக்குப்பா. இந்த ஸ்கொயர் ஷேப் நம்ம பார்க்குற நிறைய இடத்துல இருக்குப்பா. நம்ம வீட்டு தரையில் போட்டிருக்க டைல்ஸ், நம்ம வீட்டோட ஜன்னல், நம்ம விளையாடுற செஸ் போர்டு, கேரம், இதெல்லாம் இந்த ஷேப்பில் தான்ப்பா இருக்குது. கண்ணன் சீனுவை பாராட்டி அவர் பொறுப்பெல்லாம் சீனு கிட்ட கொடுத்தாரு. சீனு அவங்க அண்ணங்க கிட்ட எல்லாம் பொறுப்பை என் ஒருத்தனால மட்டும் செய்ய முடியாது, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராமு, சோமு, சீனு 3 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா நடத்தின தொழிலை நல்லா நடத்தி சந்தோஷமாக இருந்தாங்க. ஃபோனுன்றது வந்து இந்த கேம்ஸுக்குன்னு இல்லாமல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு வீடியோ முடிஞ்சதும் ஒரு குவிஸ் வருதுன்னும் போது அது ரிலேட்டடாக அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றது மார்க்ஸ் வரும்போது அவங்களுக்கு அது இவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும்.